ஹாய் அண்ட் வெல்கம் டு ஆலன் சினிமா ஸ்பேஸ். அயோத்திக்கு அடுத்ததா நம்ம மறுபடியும் ஒரு ஃபீல் குட் படமாக ஹிட் ஆகும்னு சொல்லி சசிகுமார் நினச்சிருப்பார் போல். அதனால் அதுக்கப்புறம் அவர் பண்ண இன்னொரு ஃபீல் குட் படம் தான் இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி. டூரிஸ்ட் ஃபேமிலி இதை பார்த்தோன்னா ஏதோ டூர் போகிற படம் போல் அப்படிங்கிற மாதிரி நினச்சக்கூடாதுங்கிறக்காக தான் முதல்ல ஒரு அனௌன்ஸ் பண்ணுற வீடியோ ஒன்று கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு ஊர்லேருந்து கிளம்பி எஸ்கேப்பாக போகிறாங்க சிலோன் தமிழைங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு காமெடியாக இருந்துச்சு. அதனாலே இந்த படத்துக்கு கொஞ்சம் எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்துச்சு. இது ஒரு சின்ன படம்னாலும் கொஞ்சம் ஹைப்லாம் இருந்துச்சு. அதுக்கு காரணம் அந்த ப்ரமோ தான். அந்த எதிர்பார்ப்பு இந்த படம் பற்றி செஞ்சுருக்கா அப்படின்னு பார்ப்போம். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, சசிகுமார் அண்ட் ஃபேமிலி, சசிகுமார், சிம்ரன், அவங்க 2 பசங்க, அவங்களாம் சிலோன்லேருந்து எஸ்கேப் ஆகி இந்தியாவுக்கு வராங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்துக்கிட்டா, ஸ்ரீலங்காவில் இந்த கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி விலைவாசியெல்லாம் ஏறிச்சு இல்லையா, அதனால் அங்கே பிழைக்க வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வராங்க. இங்கே சிம்ரனோட அண்ணனான யோகி பாபு ஆல்ரெடி செட்டில் இருக்காப்புல, அவர் ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு சொல்லி வர வச்சுருக்காங்க. இங்கே இவங்க இங்கே சென்னையில் போய் செட்டில் ஆகிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க வரும்போதே ஒரு பிரச்சனையும் கூட சேர்த்து கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அதனால் அந்த பிரச்சனையும் பின்தொடர்ந்து வருது. இவங்க அகதியாக இருக்கங்காட்டி இங்கே யார்கிட்டையும் கொஞ்ச நாள் பேசாமல் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் யோகா சொல்லிட்டு போகிறாரு. ஏன்னா மாட்டிக்குவோம் அப்படின்ட்டு. இவங்க கடைசியில் மாட்டிக்கிட்டாங்களா இல்லையா, இவங்களுக்கு பின்தொடர்ந்து வந்த அந்த பிரச்சனை பண்ணிச்சா இல்லையா அப்படிங்கிற கேள்விக்கெல்லாம் விடைதான் இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி. അയ്യോ സാറേ, എൻ്റെ പേര് ജോസക്കുരുവില്ല. ഇതാണ് എൻ്റെ നാട്. ഞാനിവിടെ ചെറിയ ബാക്ക്ഗ്രൗണ്ട്. இந்த படத்தை பார்த்துக்கிட்டோம்னா, ஏற்கனவே வேற ஒன்று ரிவ்யூவில் சொல்லியிருந்தாங்க, இது ஒரு ராதாமோகன் படமாக இருந்துச்சு அப்படின்னு. கிட்டத்தட்ட எனக்கு அதான் ஃபீல் ஆச்சு. ராதாமோகன் படங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா பார்க்குறவங்களே நல்லவங்களா இருப்பாங்க. நல்லவங்கன்னா விக்ரமன் சார் படத்தில் நல்லவங்களா இருக்க மாட்டாங்க. பட் ரியல் லைஃப்பில் ஒரு நல்லவங்களாக இருந்தால் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற ரேஞ்சுக்கு இந்த படம் ஃபுல்லாக எல்லா கேரக்டரும் நல்லவங்களா இருக்காங்க. ஒரே ஒரு போலீஸ்காரை தவிர மற்ற எல்லாருமே நல்லவங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் அந்த குமரவேலு, அவர், எம்எஸ் பாஸ்கர், இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. காலனி செட்டப் அப்படின்னோடனே எனக்கு லைட்டாக மொழி படம் மாதிரியே வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி இருக்காது, அந்த சாயல்லாம் இருக்கே, ராதாமோகன் படமாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு குட்டி ராதாமோகனாக இந்த அபி டைரக்டர் மாறிட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. கங்கா சந்திரமுகியா தன்னை நினைச்சுக்கிட்டா, கங்கா சந்திரமுகியா மாறினார். அவரே வேறு ஒரு ரோல்லாம் பண்ணியிருக்காரு படத்தில் பாசிட்டிவ்ல என்ன பார்த்துக்கிட்டா படத்தோட காமெடி தான். இது ஒரு சீரியஸான கதை. அதாவது இப்போ நம்ம ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு அகதியாக போகிறோம், அங்கே மாட்டிக்கூடாது அப்படிங்கிறது உலக படங்கள்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா பயங்கர சீரியஸாக எடுத்து வச்சுருவாங்க. அதாவது பயங்கர த்ரில்லராக இருக்கும். அதெல்லாம் அந்த ஒரு த்ரில்லர் மாதிரி ஒரு சப்ஜெக்ட் எடுத்துகிட்டு அதில் பயங்கரமாக காமெடி பண்ணி வச்சுருந்தாரு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த காமெடியெல்லாம் நல்லா ஒர்க் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஃபஸ்ட்டு ஓப்பனிங்லேயே இவங்க ஒரு போலீஸ்ட்டு மாட்டுவாங்க, அப்புறம் அவங்க விட்டுருவாங்க. அதுக்கு நடுவில் அந்த சின்ன பையன் ஒரு கதை ஒன்று சொல்லியிருப்போம், ஒரு டாக் வச்சு, அந்த காமெடி ரிவீல் பண்ணுறதாகட்டும். செகண்ட் ஹாஃபில் இந்த பையனுக்கு ஒரு லவ் ஃபெயிலியர் ஆகும், அந்த லவ் ஃபெயிலியர் சீனு அதுவாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஒரு டெத் ஒன்று நடக்கும். அதுக்கு ஒரு மாதிரி யாரையும் கூட்டி வச்சு பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த சீன் எமோஷனலாக போய் முடியும் போது அந்த சின்ன பையன் பண்ணுற காமெடியாக இருக்கட்டும். இவங்க அந்த புது வீட்டுக்கு போவாங்க, அங்கே சிம்ரன் பேசுகிறதா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு படம் நடிகளும் பல காமெடிகள் நல்லா ஒர்க் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இன்னும் நிறைய சீன் இருக்குது. எல்லாமே காமெடி நல்லாவே ஒர்க் ஆயிடுச்சு, எல்லாருக்கும் நல்லா சிரிப்புற அளவுக்கு காமெடி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அதை அச்சீவ் பண்ணுறது தான் கஷ்டம். டைரக்டர் அதை பண்ணிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். நீ எல்லாம் நல்லா வருவடா, நல்லா வருவ. அதுக்கப்புறம் எமோஷ்னல் சீனாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், எல்லோரும் நல்லா பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். சசிகுமாராக இருக்கட்டும், சிம்ரனாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த குட்டி பையனாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அவங்க பெரிய பையன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் மற்ற வர குமரவேலு, எம்எஸ் பாஸ்கர் அப்படின்ட்டு எல்லாருமே ரமேஷ் திலக் முதற்கொண்டு எல்லோரும், யோகி பாபு எல்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லணும். அதில் சசிகுமாருக்கு செகண்ட் ஹாஃபில் ஒரு நல்லா தனியாக போட்டு ஒரு லென்த்தான ஒரு ஷார்ட் ஒன்று இருக்குது. அது ஒரு அந்த சீன் அவருக்கு தான் சொல்லிட்டு பிச்சு சாப்பிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் படம் ஃபுல்லாக அந்த சின்ன பையனை வச்சு நிறைய காமெடி பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் நல்லாச்சு அப்படின்னு சொல்லலாம். தம்மா துண்டு ஆங்கர் தாண்டா அவ்வளோ பெரிய கப்பலே நிறுத்துது. அதுக்கப்புறம் இந்த டைரக்டர் ஒரு சீன் அவரே நான் தான் நடிப்பேன் அப்படின்னு நடிச்சிருக்காப்புல.
அது அவருக்காகவே அந்த சீனை வந்து அவரே லென்த்தாக வச்சுக்கிட்டாரா அப்படிங்கிற மாதிரி தெரியல. வந்து ஒரு மாதிரி ரொம்ப நேரம் அந்த கதை சொல்லிகிட்டு இருந்தாரோ அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. பட் இருந்தாலும் ஓகே, அது தேவைதான் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதை கனெக்ட் பண்ணுறக்கு வேறு ஃபஸ்ட் சீனில் வந்து ஒரு கனெக்ஷன்லாம் கனெக்ட் பண்ணியிருப்பார். அதுவும் வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் மியூசிக்கு ஷான் ரோல்டன் வந்து வழக்கம் போல் அவரோட மெலடிகளாலும் இல்லை அந்த ஒரு குத்துப்பாட்டாலும் அப்படி வருடி விட்ட மாதிரி தான் படம் போகுது. மியூசிக்கால் நம்மளை பல சீன்களில் வருடி விடுக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும். எல்லா வந்து இந்த மற்ற படங்கள் தான் குட் நைட்டு லவர் மாதிரி இப்போ பாட்டு யாருக்கு மனசு இல்லைங்களாலும் கொஞ்ச நாள் போகும்போது இந்த பாட்டு இந்த படத்துலையா அப்படின்னு சொல்லி எல்லோரும் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஷான் ரோல்டன் பாடல்களும் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். பிஜிஎமும் நல்லா இருந்துச்சு. ஒன்று தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்தில் உங்க மத்தியில் இந்த உசுரை காப்பாற்றுறது ரொம்ப சிரமம். படத்தில் வந்து பெருசாக பிரச்சனை இல்லை. ஒரு குட்டி குட்டி பிரச்சனைகள் என்னன்னு சொன்னால், இது ஒரு ஷார்ட் ஃபிலிம்க்கான கதை. இதை நல்லா கிறிஸ்பாக எடுத்து அடிச்சிருந்தாங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே வந்துருக்கும். அது ஒரு 2 மணி நேரத்துக்கு எடுத்து வச்சுருக்காங்க. அதே மாதிரி கொஞ்சம் எல்லா லென்த்தாக எல்லா ஷார்ட்டையும் எடுத்து வச்சுட்டாங்க. அது மோஸ்ட்லி தெரியாது. ஏதாவது 1, 2 இதில் வந்து தெரியும். ஓகே, கொஞ்சம் லென்த்தாக எடுக்கிறாங்க அப்படின்னு. போர் அடிக்காது, பட் லென்த்துங்கிறது தெரியும். அந்த மாதிரி அவ்வளோதான். பெருசாக வேறு ஒரு பிரச்சனைகள்லாம் சொல்கிறதுக்கு இல்லை. படமும் ஒரு 2 மணி நேரத்தில் வந்து டக்குன்னு முடிச்சிருவாங்க. இது எல்லாத்துக்குமே வச்சு எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் என்னென்னா, ஒரு டெத் ஒன்று ஆயிரும். அதுக்கு சசிகுமார் போய் எல்லாத்தையும் கூப்பிட்டு வருவார். எனக்கு வந்து இந்த 100 பேர் அடிக்கிறது, இந்த பெரிய பாம்பிளாஸை தடுக்கிறது, இந்த பேசி எல்லாத்தையும் கவர் பண்ணுறது அப்படிங்கிற ஹீரோயிஸ்லாம் தாண்டி எனக்கு அந்த சீன் தான் பயங்கர ஹீரோயிக்காக ஃபீல் ஆச்சு. அந்த ஒரு சீனுக்கு வந்து பே ஆஃப் வந்து கடைசியில் வச்சுருப்பாப்புல. இந்த மாதிரி அவர் போய் எல்லாத்தையும் வந்து வேற ஒருத்தர் தேவைக்கு ஒரு கூட்டத்தை கூட்டிகிட்டு வருவார். அதுக்கப்புறம் அவர் கூப்பிடாமே ஒரு கூட்டம் அவர் பின்னாடி கூடும் அப்படின்னு சொல்லிட்டு ரமேஷ் திலக் இதெல்லாம் சொல்லுவார் கிளைமேக்ஸில். அந்த மாதிரி அந்த பே ஆஃப் சீனு அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 வந்து எனக்கு ஹீரோயிக் சீனாக இப்படி தான் எழுதணும். அதாவது சும்மா ஃபைட் பண்ணுறோம் இல்லை ஏதாவது மாஸ் பண்ணுறோங்கிறது இல்லாமல் இதுதான் எனக்கு பயங்கர ஹீரோயிக்காக இருந்துச்சு. அப்போ வந்து குமரவேல் அவர் வந்து கட்டி பிடிப்பார் அப்படிங்கிறது எனக்கு ஒரு பயங்கர மாசான மொமெண்ட்டாக ஃபீல் ஆச்சு. அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்து அப்படின்னு சொல்லலாம். மாஸ் அதே மாதிரி வந்து ஃபஸ்ட் சீனில் அந்த நாய் காட்டுறதாகட்டும், அது மூலமாக வந்து ஒரு பின்னாடி ஒரு பேக் ஸ்டோரி வரதாக இருக்கட்டும் அப்படின்ட்டு அந்த கனெக்ஷனும் நல்லா இருந்துச்சு. எல்லாமே வந்து முன்னாடி வந்து இது நடக்க போகுது அப்படிங்கிறத சின்னதாக ரெஃபரன்ஸ்லாம் கொடுத்துட்டு வந்துடுவாங்க. அதெல்லாம் ஒரு நல்ல விஷயமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து சிம்ரனுக்கு பெருசாக அதில் ஒரு ஸ்கோப் கொடுக்கலையோ அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஃபஸ்ட்டு ஒரே ஒரு வீட்டுக்கு வந்தப்போ காமெடி பண்ணுவாங்க அந்த காஃபி சீன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அந்த ஆள் தொட்டா பூபதி டான்ஸு அவ்வளோதான் இருக்கும் உங்களுக்கு. மற்றபடி பெருசாக எதுவும் இல்லையோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. மொத்தத்தில் வந்து இந்த படம் பார்த்துக்கிட்டோம்னா, எப்போயாவது ஒரு நாள் தான் எவனா ஒரு ஃபீல் குட் படம் எடுக்கிறான். அது எப்போவா தான் ஒர்க் ஆகுது. அந்த மாதிரி ஒரு 1000 ஒரு படமாக இந்த படம் வந்து கொஞ்சம் நல்லா ஒர்க் ஆச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். நீங்கள் வந்து இந்த லீவுக்கு ஜாலியாக ஃபேமிலியோடு போய் பார்க்கணும். இந்த படத்தை வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். எனக்கு வந்து இந்த படம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் வந்து 7/10. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்டுடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.